ஓகே, வெல்கம் டு ஆல். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த வீடியோவில் ஃபஸ்ட் 2 யூனிட் 10th புக் பேக்கோட ஆன்சர் பார்த்துருப்போம், சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம 3rd யூனிட் அந்த அல்ஜிப்ரா இருக்குல்ல, ஸோ அதோட ஆன்சர் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் தான், சரியா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். இப்போ வந்து 3 மாறிகள் கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ இப்போ வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. 3 மாறிகள் அமைந்த 3 நேரிய சமன்பாடுகளின் தொகுப்பிற்கு தீர்வு இல்லை, சரியா? நோ சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ நோ சொல்யூஷன்னா என்ன? ஒன்று கண்டிப்பாக என்ன ஆகாது அப்படின்னா இன்டர்செக்ட் ஆகாது. ஸோ இது நமக்கு தெரியும். சொல்யூஷன் கிடைக்காது அப்படின்னா என்ன ஆகுதுன்னா அது இன்டர்செக்ட் ஆகாது. இன்டர்செக்ட் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக என்ன கிடைக்காதுன்னா சொல்யூஷன் கிடைக்காது, ஓகேவா? ஸோ இதுதான் இதோடைய இது. அடுத்தது செகண்ட் பாருங்கள். இது மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இதோட சொல்யூஷன் கேட்குறாங்களா? ஒன்றும் இல்லை, எத்தனை ஈக்குவேஷன் இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனு, அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஈக்குவேஷன் இருக்குது, சரியா? அடுத்தது செகண்ட் ஈக்குவேஷனு, இது ஒரு ஈக்குவேஷனா, அடுத்தது இது ஒரு ஈக்குவேஷன். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனு, செகண்ட் ஈக்குவேஷனு, இது தேர்ட் ஈக்குவேஷன். மொத்தம் எத்தனை ஈக்குவேஷன் இருக்குது? 3 ஈக்குவேஷன் இருக்குது. அப்போ ஆன்சர் 1 2 3, ஓகேவா? ஸோ 3 ஈக்குவேஷன் இருக்குது, ஆன்சர் 1 2 3. அடுத்தது இங்கே பாருங்கள். இந்த கொஷனுக்கு ஆன்சர் என்னவாக இருக்கும் அப்படின்னா ஹெச்சிஎஃப் அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா கேவோட மதிப்பு தானே கேட்குறாங்க அவங்க. ஹெச்சிஎஃப் வந்து 6 மைனஸில் தானே இருக்கு. அப்போ கண்டிப்பாக 6க்கு மேலே போகாது, 6ம் இருக்காது. அப்போ 6ம் வரக்கூடாது, 6க்கு மேலேயும் இருக்கக்கூடாது. அப்போ 6 மைனஸில் வர்றதால கண்டிப்பாக இதோட கம்மியான நம்பராக தான் வரணும், சரியா? அப்போ இதுக்கு நியரஸ்ட் ஆன்சர் எது அப்படின்னா 5 தான். அப்போ ஆன்சர் 5, ஓகேவா? சும்மா ஜஸ்ட் ஒரு ட்ரிக்ஸ் தான். அப்போ x - 6 வரதால நியரஸ்ட் ஆன்சர் 6ஓட மைனஸ் நியரஸ்ட் வந்து 5 வரும். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள். இது 2 டிவிஷன் தானே கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்காக அப்படி ஒய்க்கு ஒய் கேன்சல் பண்ணிவிடுங்க. அப்போ கீழே என்ன வரக்கூடாது? டெனாமினேட்டரில் ஒய் வரக்கூடாது. அப்போ ஆன்சர் 9y/7. ஸோ நம்ம வந்து பவர்லாம் பெருசாக பார்க்காதீங்க. சும்மா ஜஸ்ட்டு ஒய்க்கு ஒய் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா கீழே என்ன வரக்கூடாது? ஒய் வரக்கூடாது. ஏன்னா டிவிஷன் தானே, அது மாதிரி ரூலை ஃபாலோ பண்ணிங்க, சரியா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். இப்போ அடுத்தது இந்த 5th கொஸ்டின் பாருங்கள். 1 செகண்டு. ஓகே, 5th கொஸ்டின் பாருங்கள். ஸோ 5th ஆன்சர் என்னென்னா இதுக்கு சமம் இல்லை அப்படின்னு எதுன்னு கேட்டிருக்காங்க. இங்கே இண்டிவிஜுவலாக ஸ்கொயர் இருக்கா, அதை அப்படியே மேலே தூக்கிடுங்க, ஹோல் ஸ்கொயர்னா அவ்வளோதான் ஆன்சர். ஸோ ஆன்சர் 2, ஓகேவா? ஒவ்வொன்றுக்கும் தனியாக இருக்குது ஸ்கொயரு, அதை அப்படியே காமனாக மேலே தூக்கிடுங்க. ஸோ அதுதான் சமம் இல்லை. ஸோ சும்மா ஒரு ட்ரிக்ஸு. அடுத்தது நெக்ஸ்ட்டு பாருங்கள். இதோட வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்ம் கேட்குறாங்க கொஸ்டினில், ஓகேவா? இந்த கொஸ்டினுக்கு சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஒன்றும் இல்லை, இதை அப்படியே வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு செட்டு இந்த 8 5 மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 8 40, ஓகேவா? ஸோ அவ்வளோதான். அப்போ இது வரணும், 40 வரணும். எங்கே இருக்குது பாருங்கள். ஸோ ஆப்ஷன் இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. 40 எங்கே இருக்குன்னா இங்கே தான் இருக்குது. ஆன்சர் 3, ஓகேவா? ஸோ இதெல்லாம் நம்ம போட்டு பார்க்காம சும்மா ஜஸ்ட் ஒரு இது தான். நெக்ஸ்ட்டு இதோடைய ஸ்கொயர் ரூட் கேட்குறாங்க, வர்க்கமூலம். ஸோ வர்க்கமூலம் நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். 256 இது 60க்கு அதோட ஸ்கொயரு. 25 5. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா 16/5 அப்படின்னு வரணும். இங்கே நமக்கு பவர்லாம் பாருங்கள், என்னென்ன பவர் இருக்குது அப்படின்னா ஆஃபாக எடுத்துக்கணும், சரியா? நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது ஆஃபாக எடுப்போம். அப்போ x/4 y/2 z/5. டிவைடரில் என்ன வரும் அப்படின்னா x/3 வரும், y/3 z/3. இந்த x/3க்கு இதில் ஒன்று கேன்சல் ஆகிடும், 4ல் 3 கேன்சல் ஆகிடும் இல்லையா? இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த 2க்கு இதில் வந்து இந்த 3ல் ஒரு 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா ரிமைனிங் 1 மட்டும் இருக்கும். இந்த 3க்கு இதில் வந்து 3 கேன்சல் ஆகிடுச்சுன்னா ரிமைனிங் 2 இருக்கும். ஸோ இப்போ ஆன்சர் என்ன? எக்ஸ் வரணும், இசட் வரணும் நியூமரேட்டரில். அப்போ எக்ஸ் இசட் எங்கே இருக்குது அப்படின்னா 2 இருக்குது. அப்போ எக்ஸு இசட் ஸ்கொயர். ஸோ ஆன்சர் 4th ஆப்ஷன், சரியா? ஸோ இது நம்ம ஃபார்மேட் படி போட்டுக்கலாம். இதில் நம்ம எதுவும் ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ண வேண்டாம். அடுத்தது இங்கே பாருங்கள். x/4 64. இது வந்து ஒரு முழு வர்க்கமாக மாறணும், ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயராக மாறுறதுக்கு இது கூட எந்த நம்பரை ஆட் பண்ணணும்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே 4 இருக்குது, 16 இருக்குது. அப்படியே 4 16 கேன்சல் பண்ணுங்கள். 16 4s are, ஓகேவா? 64 அப்படின்னு வரும், சரியா? அப்போ ஆன்சர் 16 வரணும். அப்போ ஆன்சர் இது தான், ஓகேவா? 64 இருக்குது, 4ஆல் அப்படியே டிவைட் பண்ணுறோம், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்தது இங்கே பாருங்கள். இதுக்கு சொல்யூஷன் கேட்குறாங்களா? இதுக்கான சொல்யூஷன் தான் இது. ஒன்றும் இல்லை, ஆக்சுவலாக இந்த நம்பர் எல்லாத்தையும் எடுத்து போய் உள்ள சப்ஜெக்ட் பண்ணால் இந்த நம்பர் வரணும். அப்படின்லாம் விட்டுருங்க. இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு -1 இருக்குது. ஆன்சர் அதுதான். 2வும் இருக்கணும்,
-1 இருக்கணும். அந்த 2 நம்பரும் எங்கே இருக்குது? இங்கே இண்டிவிஜுவலாக இருக்குது. ஆனால் இங்கே ரெண்டுமே இருக்கிறதால நம்ம ரெண்டும் ஆப்ஷனில் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு முழு வர்க்கம் அப்படின்னா ஏக்கும் பிக்கும் என்ன மதிப்பு இருக்குன்னு கேட்குறாங்க. சரிங்களா? முழு வர்க்கம் அப்படின்னாலே நமக்கு லாஸ்ட் நம்பர் நம்ம இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் எல்லாமே பார்த்துருப்போம். லாஸ்ட் எடுத்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கும். சரிங்களா? லாஸ்ட் எடுத்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர். அப்போ லாஸ்ட்டில் இங்கே எங்கே பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இருக்குது? 100 10 ஸ்கொயரோட வேல்யூ. அப்போ இதான் ஆன்சராக இருக்கணும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். அப்படியே ஷார்ட்டாக முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 2 ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இவங்க என்ன கேட்குறாங்கன்னா PQRன்றது என்னன்னு கேட்குறாங்க. நமக்கு வந்து ஏபி ஜிபி பார்த்துருப்போம். இந்த ஆர்லாம் எங்கே வரும் அப்படின்னா ஜிபியில் தான் வரும். சரியா? ஆறுன்றது வந்து ஏபியில் நம்ம பார்க்க மாட்டோம். அப்போ ஆறுன்றது எங்கே இருக்குன்னா ஜிபியில் தான் இருக்கும். அதனால் நம்ம அப்படியே நம்ம ஆன்சர் சொல்லிட்டு போயிடலாம். அப்போ இது வந்து ஒரு பெருக்குத்தொடர் அப்படின்னு சொல்லிட்டு ஜிபி. ஓகேவா? அதாவது பெருக்குத்தொடர் தான் நம்ம ஜிபின்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது வந்து ஒரு நேரிய பல்லுறுப்புக்கோவை நேரியன்னு கொடுத்துருப்பாங்க. சரியா? அப்போ நேரியன்னு வந்திருக்கா, அப்போ ஆன்சர் நேர்கோடு. அவ்வளோதான். ஒரு பல்லுறுப்புக்கோவை வரைபடம் என்னன்னு கேட்குறாங்க. நேரிய அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா நேர்கோடுன்னு கொடுத்துருங்க. அவ்வளோதான். அதை வச்சு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதோடைய இது மாதிரி கொடுத்துருக்கு. எக்ஸ்ஹெச்சில் வெட்டும் புள்ளி கேட்குறாங்களா? இது மாதிரி கொடுத்துட்டு எக்ஸ்ஹெச்சில் வெட்டும் புள்ளி ஒன்றும் இல்லை. எக்ஸை நம்ம எப்படி எழுதுவோம்? இப்படி எழுதுவோம். ஆக்சுவலாக நமக்கு என்ன இருக்குது? 1 மாதிரி இருக்கா? 1 இப்படி போடுவோம். அப்போ ஆன்சர் என்னது? 1. ஓகேவா? எக்ஸுன்றது 1. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதுக்குள்ள நிறை நிரல் மாற்று அணியுடைய வரிசை நான் கேட்குறாங்க. நிறை நிரல் மாற்றலாம் என்ன? ரோவை காலமாக எழுதுவோம். அப்போ ரோ எத்தனை இதில் இருக்குது? எத்தனை டேம் இருக்குது? 1 2 3 4 டேம்ஸ் இருக்குது. அந்த 4 டேம்ஸும் இங்கே இருக்கும். 1 3 5 7 அப்படின்னு. அப்போ நமக்கு எத்தனை இருக்கும்? இங்கே ரோ பார்த்திங்கன்னா இதில் வந்து ரோ வந்து 3 ரோ இருக்கும். இதை டிரான்ஸ்போஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எத்தனை ரோ கிடைக்குன்னா 4 ரோ கிடைக்கும். அப்போ 4 ரோ எங்கே இருக்குது? இதோ இருக்குது ஃபஸ்ட்லேயே. ஓகேவா? அதான் ஆர்டர் தான் கேட்குறாங்க அவங்க, வேறு ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஏக்கும் பிக்கும் கொடுத்துருக்காங்க. இது நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஏபி கேட்குறாங்களா? ஸோ ஏபி கேட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஏவோட ஆர்டர் என்ன? 2x3. பியோட ஆர்டர் என்ன? 3x4. இது அப்படி கேன்சல் ஆகிடும். அப்போ இது ரோ, இது காலம். இதுதான் ஆன்சராக கிடைக்கும். அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா நிரல்கள் கேட்குறாங்க. எதை கேட்டாலும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். சரியா? அப்போ நிரல்கள் அப்படின்னும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 4 கிடைக்குமா ஆன்சரு? இது வந்து நிறை அப்படின்னு சொல்லுவோம், இதை நிரல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவங்க நிரல் தான் கேட்குறாங்க, காலம் கேட்குறாங்க. அதனால் நம்ம 4ன்னு ஆன்சர் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நிரல்கள் மற்றும் நிறைகள் சம எண்ணிக்கையில் இல்லாதது தான் கேட்குறாங்க. ரெண்டுமே சம எண்ணிக்கையில் இல்லாதது. ஸோ இதில் எது நமக்கு கிடைக்காதுன்னா டயகனல் மேட்ரிக்ஸில் இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து ரெக்டாங்கிள் மேட்ரிக்ஸு, ஸ்கொயர் மேட்ரிக்ஸில் இருக்கும், யூனிட் மேட்ரிக்ஸ்லேயும் இருக்கும். இங்கேயும் ரோ காலம் சேமாக இருக்கும், இங்கேயும் இருக்கும், இங்கேயும் இருக்கும். எது இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இதுதான் செவ்வக அணி தான். ஓகேவா? அடுத்தது பாருங்கள், ஒரு நிரல் அணியுடைய நிறை நிரல் மாற்றல். நிரல் மட்டும்தான் இருக்குது. அப்போ அது என்னவோ மாறும்னா நிறையா மாறிடும். சரிங்களா? நிரல் வந்து நிறையா மாறிடும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், லாஸ்ட் அடுத்த கொஸ்டினு. இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் இங்கே கொடுக்கல, நான் ஆன்சர் அப்ளை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்களேன், ஒன்றும் இல்லை. இப்போ இங்கே ஏதோ ஒரு டேர்ம்ஸ் இருக்கும், இங்கே எல்லாமே அடிஷன் தான். அப்போ இங்கே பாருங்கள், இது கூட ஏதோ ஒரு நம்பர் கூட்டும்போது இதை விட இங்கே பெருசாக கிடைக்குது, இதை விட இது பெருசு, 1 விட 5 பெருசு, 3 விட 7 பெருசு, 5 விட 9 பெருசு, 7 விட இது வந்து சின்னதாக இருக்குது. 7 விட 5 எப்படி இருக்கு? சின்னது. அப்போ இந்த டேர்ம்ஸ் கிட்ட மட்டும் நமக்கு என்ன வரும்னா மைனஸ் வரும். ஏன்னா கழிச்சா தானே சின்ன நம்பர் கிடைக்கும், மற்ற எல்லாமே ப்ளஸில் வரும். அப்போ கொடுத்துருக்குற ஆப்ஷனில் இங்கேயும் ப்ளஸ் வேல்யூ ப்ளஸ் வேல்யூ ப்ளஸ் வேல்யூ, இங்கே மட்டும் மைனஸ் வேல்யூ வரணும். இந்த ஆப்ஷனை அப்படி சூஸ் பண்ண வேண்டியது தான். ஓகேவா? ஆக்சுவலாக இதுக்கு நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஆன்சரு 2 2 2 -1 கொடுத்துருப்பாங்க. இதுதான் இதோடைய ஆன்சர். ஓகேங்களா? ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது பாருங்கள், நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன், தோற்கு பாருங்கள். சரியா? ஸோ இதுதான். அப்போ ஆன்சர் நமக்கு என்ன வரும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் இருக்குது. இதுதான். ஏன்னா இங்கேயும் ப்ளஸ் வேல்யூ ப்ளஸ் வேல்யூ ப்ளஸ் வேல்யூ மைனஸ் வேல்யூ. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ இந்த கொஷின் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் A B C D மொத்தம் 4 கேட்குறாங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி ஒன்று பார்த்துருப்போம்ல ஆல்டர்னேட்டிவாக, அது மாதிரி தான். அப்போ 1ம் 3யும் இருக்கலாம், இல்லைனா 2ம் 4ம் இருக்கலாம். ஸோ இப்படி ஆல்டர்னேட்டிவாக இருக்கணும். அப்போ 1ம் 3யும் இருக்க மாதிரி எங்கேயும் இருக்கா பாருங்கள், 1 3 எங்கேயும் இல்லை. 2 4 இருக்கா பாருங்கள், 2ம் 4ம் இருக்குது. அப்போ ஆன்சர் இது தான். சரியா? 4 கொடுத்தாங்கனாலே ஆல்டர்னேட்டிவாக எடுத்துக்கங்க.
அப்போ 1ம் 3யும் வரணும், இல்லைனா 2ம் 4 வரணும். 2 4 வருது ஆன்சர். இங்கே பாருங்கள் 1 2 இருக்குது, 2 3 இருக்குது, 3 4 இருக்குது. ஸோ எங்கேயுமே நமக்கு அது மாதிரி ஆல்டர்னேட்டிவாக வரல. அப்போ ஆர்டராக 1 2. ஸோ ஏதோ 2 எடுத்துங்க, ஃபஸ்ட்டு 2 மட்டும் எடுத்துக்கிறோம். அவ்வளோதான். சும்மா ஒரு ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணி, ஏன்னா இதில் 2 கொஷின் தான் இந்த மாதிரி இருக்கும். அப்போ ஆல்டர்னேட்டிவாக பாருங்கள், இல்லைனா இப்படி பார்த்துக்குங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு 4th யூனிட் பார்க்கலாம். ஸோ 4th யூனிட் இன்னும் சிம்பிளஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி கொடுத்துருக்கு, இதுதான் கேட்குறாங்க இல்லையா? இதில் சென்ட்ரல் என்ன இருக்குது? பியும் டியும் இருக்குது. அப்போ பியும் டியும் தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து வீடியோ என்ன பண்ணுங்கன்னா ஸ்டாப் பண்ணிவிட்டு ஆன்சரை கெஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த பாருங்கள், கொஞ்சம் புரியும். ஓகேவா? அப்போ பியும் டியும் சென்டரில் வர்றது. சரியா? அதுதான் இதோடைய ஆன்சர். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், கொஸ்டினில் ஆங்கிள் கொடுத்தாங்கன்னா ஆன்சர் ஆங்கிளில் தான் வரணும். நம்பரில் கொடுத்தாங்கன்னா நம்பரில் வரணும். இது ஒரு ட்ரிக்ஸு. ஓகேவா? அப்போ இங்கே ஆங்கிளில் இருக்கா, அப்போ ஆன்சர் ஆங்கிளில் தான் வரணும். எல்லாமே ஆங்கிளில் தான் இருக்குது. ஓகேவா? அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணால் 110 கிடைக்கும். அப்போ 110 கூட எதை ஆட் பண்ணால் 180 வரணும்? சம் ஆஃப் தி ஆங்கிள். முக்கோணம் அப்படின்னாலே சம் ஆஃப் தி ஆங்கிள் வந்து 180 வரும். அப்போ என்ன ஆட் பண்ணால் 180 வரும் அப்படின்னா 70 தான். ஸோ ஆன்சர் 70. ஓகேவா? நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இங்கேயும் அதே மாதிரி தான் ஆங்கிள் கொடுத்துருக்காங்களா? ஆங்கிள் கொடுத்தா ஆங்கிள் வரணும். ஆனால் இங்கே ஆங்கிளும் இருக்குது, நம்பரும் இருக்குது. ஸோ ரெண்டும் சேர்ந்து வருது இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஆன்சரும் டிஃப்ரெண்ட்டாக வரணும். இது நம்பராக இருக்குது, நம்பரு இது மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ ஆன்சர் இது தான். சொல்கிறது புரியுதா? ஆங்கிள்னால் ஆங்கிள் வரணும், நம்பர்னால் நம்பர் வரணும். இங்கே ரெண்டும் வர்றதால அப்போ ரெண்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி ஆப்ஷன் இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இப்போ இதில் பரப்பு கேட்குறாங்களா? ஸோ பிஎஸ்டியோடைய பரப்பு அப்படின்னாலே நமக்கு என்ன அப்படின்னா ஸ்கொயர் தான் வரணும். அப்போ இங்கே கொடுத்துருக்கிறதுல ஸ்கொயர் நம்பர் எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே மட்டும்தான் இருக்கும். சரியா? ஸோ ஆன்சர் இது தான். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ இது மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்களா? கொஸ்டினில் நமக்கு என்ன கேட்குறாங்க, நம்பர் இருக்குது. அப்போ ஆன்சர் என்ன வரணும்? நம்பர் தான் வரணும். சொல்கிறது புரியுதா? எல்லாமே நம்பராக இருக்குது. அப்போ ஆன்சர் இதில் எல்லாத்துலேயுமே நம்பராக இருக்கிறது எங்கே இருக்குன்னா இது மட்டும்தான் ஒரு நம்பராக இருக்குது. மற்றெல்லாம் வந்து ஃப்ராக்ஷனு, ரூட்டு, ஸோ அப்படி இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ சேமாக நம்பராக இருந்தால் நம்பர். இங்கே பார்த்தோன்னா அப்போ அப்படி தான் ஆங்கிளும் நம்பரும் மாறி மாறி வந்ததால் டிஃப்ரெண்ட் ஆன்சர் எடுத்தோம். இங்கே எல்லாமே நம்பராக இருக்குது, அதனால் ஆன்சர் நம்பர் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இங்கே 3.6, 2.4, 2.1 இது எல்லாமே பாயிண்டில் இருக்குது, டெசிமல் நம்பர். அப்போ ஆன்சரும் டெசிமல் நம்பரில் வரணும். அப்போ எல்லாமே டெசிமலில் இருக்குது இல்லையா? ஆக்சுவலாக இது எந்த யூனிட்டு? 4th யூனிட்டு. அப்போ 1.4. ஸோ அப்போ 4 இருக்கிறதால 4th யூனிட் அப்படி அசியூம் பண்ணிக்கலாம் லைட்டாக. அப்போ ஆன்சர் ஃபஸ்ட் ஆப்ஷன். ஓகேவா? 4th யூனிட் தானே, அதனால் 4 வர மாதிரி பார்த்துக்குறோம் ஆன்சரில். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இங்கே நம்பர் இருக்குது கொஸ்டினில். ஆன்சர் என்ன வரணும்? நம்பரு. இங்கே எல்லாமே என்னவாக தான் இருக்குது? நம்பராக இருக்குது. அப்போ 8 இருக்கா, 8 கேன்சல் பண்ணுறேங்க. 6 இருக்கா, 6 கேன்சல் பண்ணிவிடுங்க. 3 இருக்கா, 3 கேன்சல் பண்ணிவிடுங்க. அப்போ ஆன்சர் 4. அவ்வளோதான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே ஆங்கிள் என்ன இருக்குது? 90 கொடுத்துருக்காங்க. ஆப்ஷனில் 90 டிகிரியாக வரல. அப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, ஏடி பர்பண்டிகுலர் டு பிசி. ஏடி தான் கேட்குறாங்க. அப்போ டி வரணும். அப்போ டி எங்கெங்கெல்லாம் வருது பாருங்கள், எல்லாத்துலையும் இங்கே டி இருக்குது, இங்கே டி இல்லை, அதனால் இது வராது. இங்கே டி இருக்குது, இங்கேயும் டி இருக்குது. அப்போ எல்லாத்துலேயும் டி வருதா? ஸோ ஆன்சர் இது தான். இங்கே வராது. சொல்கிறது புரியுதா? அப்போ ஏடி பர்பண்டிகுலர் பிசி, ஏடி தான் பிசிக்கு பர்பண்டிகுலராக இருக்குது. அப்போ டி வந்து வர மாதிரி எங்கே இருக்கலாம் பாருங்கள், எல்லாத்துலேயும் டி வரணும். இங்கேயும் டி இருக்குது, இதுலேயும் இருக்குது. ஸோ ஆன்சர் அதுதான். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே எல்லாமே நம்பரு. ஸோ ஆன்சர் எல்லாமே நம்பர் வரணுமா? அப்போ எல்லாமே நம்பராக தான் இருக்குது. 6, 11, 12, அடுத்த நம்பர் 13. ஸோ ஆன்சர் 13. ஓகேவா? 11, 12, நெக்ஸ்ட்டு 13. ஸோ அது மாதிரி வச்சுக்கோங்க இதுக்காக மட்டும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ இது மாதிரி கொடுத்துருக்காங்களா? ஸோ இப்போ நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா அவங்க ஆங்கிள் தான் கேட்குறாங்க அங்கே. சரியா? அப்போ இதோடைய ஆங்கிள் தான் நம்ம அசியூம் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக இங்கே நமக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா 90. பிக்சரில் ஒரு 3 கொஸ்டின் இருக்கும். சரியா? இங்கே 90 டிகிரி கொடுத்துருக்கா. அப்போ ஆன்சர் என்ன பண்ணும், இது கூட எதை ஆட் பண்ணால் அடுத்தது 180 வரும் அப்படின்னா 90 ஆட் பண்ணால் தான் 180 வரும். ஸோ அப்போ ஆன்சர் 90. ஓகேவா? பிக்சரில் என்ன இருக்கோ அந்த ஆங்கிள் வச்சு நம்ம கொடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு பாருங்களா, இது கொஸ்டினை பாருங்கள், வட்டத்தின் தொடுகோடுன்னு கொடுத்துருக்காங்களா? இங்கே தொடுன்னு இருக்குது, அதனால் ஆன்சர் தொடு புள்ளி. ஓகேவா? கொஸ்டின் வச்சு நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம்.
இது வந்து நமக்கு கண்டிஷன் தெரியும். வட்டத்திற்கு வெளியிலேருந்து எத்தனை தொடுகோடு வரையலாம். அப்போ வட்டத்திற்கு உள்ளே இருக்கிற புள்ளி, ஓகேவா, உள்ளே ஒரு புள்ளி எடுத்தோன்னா தொடுகோடு இதில் வரைய முடியாது. அதுவே வட்டத்தின் மேல் உள்ள புள்ளி, ஏதோ ஒரு இந்த இதில் மேலே இருக்கிற புள்ளியில் பார்த்தோன்னா எத்தனை தொடுகோடு வரலாம், 1 வரையலாம். அதுவே வட்டத்துக்கு வெளியில் இருக்கிற புள்ளியிலேருந்து பார்த்தீங்கன்னா 2 தொடுகோடு நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். டேன்ஜென்ட்டு தான் கொடுத்துருக்காங்க, சரியா. அப்போ இதில் வெளியில் இருக்கிற புள்ளிக்கு தான் கொடுத்துருக்காங்க. வெளிப்புற புள்ளியிலிருந்து வட்டத்திற்கு எத்தனை தொடுகோடு, அப்போ டேன்ஜென்ட் எத்தனை வரையலாம் அப்படின்னா வெளியில் இருக்கிற புள்ளி வந்து 2 டேன்ஜென்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். அப்போ 2, இது கண்டிஷனு, ஓகேவா. ஸோ இது பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே கொஸ்டின் நமக்கு என்ன வந்திருக்கு, ஆங்கிள் வந்திருக்கு. ஆன்சர் ஆங்கிள் வரணும். 110 ஆட் பண்ணால் 180. ஸோ அவ்வளோதான், ஆன்சர் 110. ஓகேவா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், எங்கள் பிக்சரில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 11, 7. ஓகேவா. எல்லாமே எப்படி இருக்குன்னா நம்பராக இருக்குது. அப்போ ஆப்ஷன் நம்பரில் தான் வரணும். அப்போ இதுக்கு மட்டும் என்ன பண்ணலான்னா இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணிவிடுங்க, அப்படி தான் ஆன்சர் வரும். 11 - 7 = 4. ஸோ ஆன்சர் இதுக்கு வந்து 4 தான் கிடைக்கும், ஓகேங்களா. சரி, ஆப்ஷன் நம்ம பின்னாடி பார்க்கலாம். இது இருக்கா, ஓகேவா. ஸோ இதுக்கான ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 4 கிடைக்கும். நம்ம 2 நம்பர் வரும், 7 11 வரும், 7 வரும். ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணிவிடுங்க, 4. ஆன்சர் 4, ஓகேவா. இங்கே பிக்சரில் 160 இருக்கா, சரி 60 இருக்கா. அப்போ 60 இது கூட 120 கூட்டணும் அப்படின்னா 180 கிடைக்கும். அப்போ ஆன்சர் 120, ஓகேவா. இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன். ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ட்ரிக்ஸ் தான், ஓகேவா. நீங்கள் ஒரு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆன்சர் வந்து ஈஸியாக கொஸ்டின் அப்ளை பண்ணாமலே நம்ம ஆன்சர் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து புக் பேக்லேருந்து 10th வந்து ஒரு 9 to 10 கொஷின்ஸ் வந்து நமக்கு புக் பேக் கொஷின் தான் வருது. அதனால் அதோடைய ஆன்சர் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், சரிங்களா. தேங்க்யூ.